கொரோனா நிவாரண உதவியாக அனைத்து ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் நியாய விலை கடைகளில் விலையின்றி வழங்கப்படும் அரிசி, சர்க்கரை, துவரப்பருப்பு, கோதுமை மற்றும் சமையல் எண்ணெய் பொருட்கள் தரமாகவும் சரியான அளவிலும் வழங்கப்பட வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா வைரஸ் தாக்குதல் தீவிரமடைந்து பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தினக்கூலிகள், விவசாய கூலிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், முதியோர்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கழக தலைவர் தளபதி அவர்கள் இவர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் வீடு வீடாக சென்று நிதி உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இது சம்பந்தமாக கொரோனா நிவாரண உதவியாக தமிழக அரசு சார்பில் அரசின் நியாய விலை கடைகளில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் மற்றும் விலையின்றி அரிசி, சர்க்கரை, துவரம் பருப்பு, கோதுமை மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பொருட்களை கழகத் தலைவர் அவர்கள் அறிவித்தது போல வீடு வீடாக சென்று கொடுக்காததால் நியாய விலை கடைகளில் தினமும் பெருந்திரளான மக்கள் கூட்டம் பொருட்களை வாங்கிச் செல்ல கொடுக்கிறது. சமூக இடைவெளி வேண்டும் என்று அரசு சார்பில் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இந்த வேளையில் இந்த பொருட்கள் விநியோகம் மூலம் மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதற்கு அரசே ஆணைகள் இடுவது கொரோனா வைரஸ் தொற்று பரவலை மேலும் அதிகரிக்க செய்யும். தற்போது நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் மேற்கண்ட பொருட்கள் ஒரு முறையான அளவு இல்லாமல் ஒவ்வொரு கடைகளிலும் எடை குறைத்து ஒவ்வொரு அளவும் விநியோகிக்கப்படுகிறது. அரசு குறிப்பிட்டுள்ளபடி முறையான அளவு வழங்கப்படுவதில்லை. உதாரணத்திற்கு 4 பேர் கொண்ட குடும்ப அட்டைக்கு புழுங்கல் அரிசி, பச்சரிசி, கோதுமை 3ம் இணைந்து 20 கிலோ வழங்கப்பட வேண்டும். ஆனால் பல கடைகளில் இந்த அளவு போடாமல் அளவு குறைத்து 15 அல்லது 16 கிலோ தான் போடப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு அலைபேசியில் வரும் குறுஞ்செய்தியில் 20 கிலோ போடப்பட்டதாக தகவல் வருகிறது. அதேபோல சர்க்கரையும் 2 கிலோவுக்கு பதிலாக எடை குறைத்து 1800 கிராம் தான் போடப்படுவதாகவும், மேலும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அரிசி, பருப்பு கற்கள், தூசிகள், வண்டுகள் நிறைந்து பழுப்பு கலரில் மிகுந்த நெடியுடன் மிகவும் தரமில்லாதாக சமைப்பதற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் கோவையில் பல பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் என்னிடம் தொடர்ச்சியாக அலைபேசியில் தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே கொரோனா வைரஸ் தொற்றினால் வாழ்வாதாரத்தை இழந்து மிகுந்த அச்சமடைந்திருக்கும் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் தரமில்லாத அளவு குறைந்த இந்த உணவுப் பொருட்களை வேறு வழியின்றி மிகுந்த வேதனையுடன் வாங்கிச் செல்கிறார்கள். ஆகவே நியாய விலை கடைகளில் விலையின்றி வழங்கப்படும் அரிசி, சர்க்கரை, துவரம் பருப்பு, கோதுமை மற்றும் சமையல் எண்ணெய் பொருட்கள் தரமாகவும் சரியான அளவிலும் வழங்கப்படுவதற்கு தாங்கள் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து மக்களின் துயர் துடைக்க உதவிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என கோவை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார்.